வெல்கம் டு மோ ரெசிபி. நான் உங்கள் ரேணுகா சண்முகம். வாங்க இன்னைக்கு முருங்கைக்கீரையை வச்சு ஒரு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப சத்தானதுங்க. தலைமுடியெல்லாம் நல்லா வளருங்க. இரும்பு சத்து அதிகம் உள்ளதுங்க. எதிர்ப்பு சக்தி உள்ளதுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் எடுத்துக்கணுங்க. வாங்க இப்போ இந்த பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த முருங்கைக்கீரை ரொம்ப சத்தானதுங்க. இந்த முருங்கைக்கீரையை நாளே பறித்து நல்லா அலசி ஒரு டவலில் போட்டு நல்லா சுற்றி வச்சிட்டோம்னாக்கா அந்த முருங்கை தலை வந்து உதிரி ஆயிரும். நமக்கு கிள்ள சௌரியமாக இருக்குங்க. நம்ம கிள்ள வேண்டியதில்லை. நல்லா அது அப்படியே ஒவ்வொரு தலையாக உதிர்ந்துருக்குங்க. மறுநாள் எடுத்து பார்த்தோம்னா அதை எடுத்து ஒன்றுனா காம்பெல்லாம் எடுத்து பழுத்து தலை இல்லாமல் எடுத்து வச்சு நல்ல ஒரு டவலில் நிழல்லே நல்லா உணர்த்தி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி வந்துடுங்க. நல்லா ஈரப்பசை இல்லாமல் நல்லா வந்துடுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம இதை வறுத்து பொடி அரைக்கலாம். வாங்க, அடுப்பை பற்ற வச்சுங்க. ஒரு கடாயை எடுத்து வச்சுங்க. கடாயை சூடாகட்டுங்க. ஸ்லோவில் வச்சு நம்ம இந்த கீரையை வறுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உணர்த்தி எடுத்துக்கணுங்க. இப்படி இப்போ இதை தான் நம்ம இதில் போட்டு வறுக்க போகிறோம். இப்போ கடாய் சூடாயிடுச்சுங்க. இப்போ இந்த கீரையை போட்டு கலர் மாறாமல் வறுக்கணுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு. இப்போ இதை நல்லா வறுக்கிறோங்க. இந்த தலை கலர் மாறக்கூடாதுங்க. அப்போ தான் நல்லா இருக்குங்க. இல்லைன்னா டேஸ்ட் மாறிடுங்க. பாருங்க, இந்த முருங்கைத்தலை நல்லா வறுக்க வாசம், ஒரு பச்சை வாசம் வருங்க. நல்லா கமன்னு கைவிடாமல் வறுக்கணுங்க. தலை கருக விட்டுறக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் மாறாமல் இருக்குங்க. இங்கே பாருங்கள், தலை நம்ம போட்ட தலை வறுக்க எப்படி சுண்டிட்டு வருது பாருங்கள். இப்படி நல்லா சுண்டி வரணுங்க. கலரும் மாறக்கூடாது, தலையும் ஆனால் சுண்டி வரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. கலகலன்னு சத்தம் கேட்கும் பாருங்கள் வறுத்தோம்னாக்கா. வறுக்க வாசம் கமகமன்னு வருதுங்க. பாருங்கள், கலகலன்னு நல்லா வறுத்துருச்சுங்க. நல்லா ஒரு துளி தண்ணி இல்லாமல் பாருங்கள். நல்லா இப்படி மொறுன்னு இப்படி நம்ம கையில் நசுக்குனாலே நசுங்குது பாருங்கள். இந்த அளவுக்கு எடுக்கணும். நீங்கள் எடுத்திங்கன்னா தான் நல்லா இருக்குங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், இதுதான் இதோட பக்குவமே. இந்த தலை நல்லா பாருங்கள், இப்படி நம்ம கையில் நுணுங்குது பாருங்கள். இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். கலரும் மாறல பாருங்கள், நம்மளுக்கு அப்படியே இருக்குது. தலை வறுத்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றலாங்க. இந்த தலையை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றலாங்க. கீரையை வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ பருப்பெல்லாம் வறுத்து எடுக்க போகிறோங்க. கடலப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன். கடலப்பருப்பு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு சமமாக உளுந்தம்பருப்பு எடுத்துக்கணுங்க. இப்போ இதை நல்லா வறுக்கிறோங்க. பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுக்கிறோம். இது நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றுறோங்க. வர கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூனுங்க. 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கணுங்க. 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கணுங்க. இதெல்லாம் நல்லா வறுத்தெடுக்கணுங்க. வாசம் சும்மா கம்மன்னு வருது பாருங்க. ஒரு 10 வரமிளகா சேர்த்துக்கணுங்க. இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும் பாருங்க. வாசம் நல்லா கம்மன்னு வருது. இதை எல்லாத்தையுமே நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் வர சட்டியில் தாங்க நீங்கள் போட்டு வறுத்துக்கணும். ஏன்னா எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாம் நல்லா எடுத்தாச்சுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றுறங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ இதை வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இது நல்லா ஆறட்டுங்க ஒரு 5 நிமிஷம்.
இப்போ பொடி எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ இதை வந்து மிக்ஸி பவுலில் போட்டு நம்ம இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கிறோங்க. வாங்க இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த நான் பெருங்காயம் ஏற்கனவே வந்து வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதை நான் இப்போ இது கூட சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ எல்லா பொருளையும் இதில் சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. பொடி நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ பொடி நல்லா அரைச்சி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, நல்லா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்குங்க. பொடி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து ஆற விட்டு ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு 3 மாதத்துக்குனாலும் கெடாமல் உங்களுக்கு அப்படியே இருக்குங்க. இந்த முருங்கைக்கீரை பொடியை வந்து நீங்கள் சுடுசாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கும் நல்லதுங்க. இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ருக்கலாங்க. தோசைக்கு மேலே பொடி மாதிரி தூவியும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாங்க. நல்லா இருக்குங்க, சாப்பிட்டுக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ்ஷு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை செஞ்சு காமிக்கிறோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல டிஷ்ஷில் வந்து உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க.